வெல்கம் டு மினி டாக்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு மகாத்மா காந்தியை பத்தி பார்க்க போறோம். மகாத்மா காந்தி என்று சொன்னவுடன் நம்மளுடைய ஞாபகத்திற்கு வருவது அறவழி போராட்டம். அவருடைய முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாத்மா காந்தி அவர்களின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இன்றைய இந்திய மாநிலமான குஜராத்தில் உள்ள கடற்கரை நகரமான போர்பந்தரில் அக்டோபர் 2, 1869 பிறந்தார். அவரது தந்தை கரம்சந்த் காந்தி போர்பந்தரில் திவானாக இருந்தார். திவான்னா முதலமைச்சர் என்று அர்த்தம். மேலும் அவரது தாயார் புத்திலிபாய் ஆழ்ந்த மத பெண். இது அவரது பிற்கால வாழ்க்கை மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளை பெரிதும் பாதித்தது. காந்தி அவர்கள் தனது 13வது வயதில் கஸ்தூரிபா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆரம்ப கால திருமணம் இருந்த போதிலும் காந்தி தனது கல்வியை தொடர்ந்தார். இங்கிலாந்தில் கல்வி 1888ஆம் ஆண்டில் 18ஆம் வயதில் காந்தி சட்டம் படிக்க லண்டன் சென்றார். லண்டன் யூனிவர்சிட்டி கல்லூரியில் சேர்ந்து பாரிஸ்டர் ஆனார். இங்கிலாந்தில் இருந்தபோது காந்தி மேற்கத்திய கலாச்சாரத்துடன் ஒத்துப்போவதில் சிரமப்பட்டார். ஆனால் சைவ உணவு மற்றும் அவரது தனிப்பட்ட நெறிமுறைகளில் உறுதியாக இருந்தார். காந்தி காலகட்டம் இயேசுவின் கிறிஸ்துவின் போதனைகள், பகவத்கீதை மற்றும் பிற ஆன்மீக நூல்கள் உட்பட பல்வேறு தத்துவ மற்றும் மத நூல்களையும் அவருக்கு அறிமுகப்படுத்தியது. அவை அஹிம்சை பற்றிய அவரது பிற்கால கருத்துக்களை வடிவமைக்கும். தென்னாப்பிரிக்காவில் போராட்டம் 1893இல் காந்தி ஒரு இந்திய நிறுவனத்தின் சட்ட பிரதிநிதியாக பணியாற்ற தென்னாப்பிரிக்கா சென்றார். தென்னாப்பிரிக்காவில் தான் காந்தி இன பாகுபாடு மற்றும் அநீதியின் கொடுமையான யதார்த்தத்தை எதிர்கொண்டார். ஒரு ரயில் பயணத்தின் போது செல்லுபடியாகும் டிக்கெட்டை வைத்திருந்தாலும் அவரது இனம் காரணமாக முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இந்த நிகழ்வு அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. தென்னாப்பிரிக்காவில் இந்திய சிறுபான்மையினரின் உரிமைக்காக காந்தி 21 ஆண்டுகள் போராடினார். அநீதிக்கு எதிரான எதிர்ப்பின் வன்முறையற்ற வடிவமான சத்தியாகிரகத்தை உருவாக்கி பயிற்சி செய்தார். அவரது பிரச்சாரங்களில் அடக்குமுறை சட்டங்கள் மற்றும் பாரபட்சமான நடைமுறைகள், கருப்பு சட்டம் மற்றும் இந்தியர்கள் பாஸ்களை எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை ஆகியவற்றிற்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தது. அவரது முயற்சிகள் அவருக்கு ஒரு தலைவராக அங்கீகாரம் அளித்தது மற்றும் அஹிம்சை மற்றும் கீழ்ப்படியாமை ஆகியவற்றின் கொள்கைகளை நிறுவியது. இந்தியாவிற்கு திரும்புதல் 1915. 1915இல் காந்தி ஒரு தேசிய வீரராக இந்தியாவிற்கு திரும்பினார். அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் மற்றும் விரைவில் அதன் முன்னணி தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்தார். ஸ்வராஜ் என்றால் சுய ஆட்சி என்று பொருள். ஸ்வராஜ் பற்றிய அவரது கருத்துக்கள் மற்றும் அஹிம்சை மீதான அவரது அர்ப்பணிப்பு ஆகியவை இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கானவர்களை சுதந்திர இயக்கத்தில் சேர தூண்டி. இந்தியாவில் காந்தியின் ஆரம்ப கால பிரச்சாரங்களில் ஒன்று 1917இல் நடந்த சம்ரான் இயக்கம். அங்கு அவர் பிரிட்டிஷ் நில பிரபுக்களால் சுரண்டப்பட்ட இண்டிகோ விவசாயிகளின் உரிமைகளுக்காக போராடினார். இதைத் தொடர்ந்து 1918இல் கேடா சத்தியாகிரகம் நடந்தது. இதில் பயிர் தோல்வியால் வரி செலுத்த முடியாத விவசாயிகளுக்கு ஆதரவாக காந்தி ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்தார். ஒத்துழையாமை இயக்கம். காந்தி 1920இல் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். பிரிட்டிஷ் பொருட்கள், நிறுவனங்கள் மற்றும் கௌரவங்களை புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட இந்திய சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் பரவலாக பங்கேற்பால் இந்த இயக்கம் குறிக்கப்பட்டது. இருப்பினும் 1922இல் சௌரி சௌரா நடந்த வன்முறை சம்பவத்திற்கு பிறகு போராட்டக்காரர்கள் ஒரு காவல் நிலையத்திற்கு தீ வைத்தனர். காந்தி அஹிம்சையின் மீதான தனது நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தி இயக்கத்தை கைவிட்டார். அணிவகுப்பு மற்றும் கீழ்ப்படியாமை இயக்கம். காந்தியின் மிகவும் பிரபலமான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒன்று 1930இல் தண்டி என்றும் அழைக்கப்படும் உப்பு அணிவகுப்பு ஆகும். பிரிட்டிஷ் உப்பு ஏகபோகத்தை மீறி காந்தி சமர்பதியில் உள்ள தனது ஆசிரமத்திலிருந்து
கடலோர கிராமமான தண்டி வரை 240 மைல் அணிவகுப்பு நடத்தினார். அங்கு அவர் கடல் நீரில் இருந்து உப்பை உருவாக்கினார். இந்த கீழ்ப்படியாமையின் செயல் நாடு தழுவிய இயக்கத்தை தூண்டியது. இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சவால் விடும் மற்றும் நாடு முழுவதும் மேலும் போராட்டங்களை தூண்டியது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று காந்தி 1942 வெள்ளையனே வெளியேறு காந்தி மற்றும் பல தலைவர்கள் உட்பட வெகுஜன கைதுகளுடன் ஆங்கிலேயர்கள் பதிலடி கொடுத்தனர். அடக்குமுறை இருந்த போதிலும் இந்த இயக்கம் சுதந்திர கோரிக்கையை தீவிரப்படுத்தியது மற்றும் இந்தியாவின் போராட்டத்தில் மிக முக்கிய தருணமாக மாறியது. பிரிவினை மற்றும் சுதந்திரம் 1947. பல ஆண்டுகள் போராட்டம் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. எவ்வாறாயினும் இந்த சுதந்திரம் மத அடிப்படையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளாக பிரிந்ததன் மூலம் வந்தது. பிரிவினை மற்றும் அதனுடன் ஏற்பட்ட வன்முறையால் காந்தி மிகவும் வேதனைப்பட்டார். முடிவிற்கு பிறகு இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் மோதினர். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒற்றுமையை வளர்க்க அவர் முயற்சித்த போதிலும் வகுப்புவாத பதட்டங்கள் அதிகரித்தன. அமைதியை ஊக்குவிக்கவும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரவும் காந்தி பலமுறை உண்ணாவிரதம் இருந்தார். மேலும் அவரது தார்மீக அதிகாரம் மக்களை தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தியது. படுகொலை 1948. காந்தி அவர்கள் ஜனவரி 30, 1948 அன்று புதுடில்லியில் ஒரு பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது மகாத்மா காந்தி இந்து தேசியவாதியான நாதூராம் கோட்சேவால் படுகொலை செய்யப்பட்டார். காந்தியின் மரணம் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மற்றும் அமைதி மற்றும் அகிம்சையின் அடையாளமாக அவரது பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தியது. மகாத்மா காந்தியின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் சிவில் உரிமைகள், அகிம்சை மற்றும் சுதந்திரத்திற்கான உலகளாவிய இயக்கங்களில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியாகிரகத்தின் அவரது தத்துவம் அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா மற்றும் நீதி மற்றும் சமத்துவத்திற்காக போராடிய பல தலைவர்களை பாதித்தது. இந்தியாவில் காந்தி பெரும்பாலும் தேசத்தின் தந்தை என்று குறிப்பிடப்படுகிறார். மேலும் அவரது பிறந்த நாளான அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இது இந்தியாவின் ஒரு தேசிய விடுமுறை நாளாகவும் மேலும் உலகளவில் சர்வதேச அகிம்சை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.